நேம் இஸ் என் ஜெயஸ்ரீயா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஎஸ் அட்வான்ஸ் பைக். இது எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா, நானும் எங்கள் அப்பாவும் ஃபஸ்ட் பைக்கில் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட் எதனால் நடந்துச்சுன்னா, நம்ம நிறையா காரணம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க சைட் ஸ்டாண்ட் எடுக்கல, அப்புறம் பின்னாடி உள்ள வண்டி வந்து மோதிடுச்சு. அதே மாதிரி அவங்க ஹெல்மெட் போடாதனால அவங்க இறந்துட்டாங்க. இந்த மூணை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு வந்து சேஃப்டி. இப்போ வந்து நம்ம நிறையா பைக் திருட்டு போகுது. நம்ம ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 பைக் கிட்ட ஒரு மாதத்துக்கு திருட்டு போகுது. அதை நான் கட்டுப்படுத்த நினச்சேன். அதனால நான் பாஸ்வேர்டு வச்சேன். செகண்ட் வந்து நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிடுறோம். அதனால நம்மளுக்கு நிறையா டிஸ்அட்வான்டேஜ், சில நேரத்துக்கு ஆக்சிடென்ட்டாக ஆகி இறந்துடுறோம். அதனால சைட் ஸ்டாண்டுக்கு ஒன்று வச்சுட்டேன். தேர்டு வந்து என்னென்னா, பின்னாடி வண்டி ஏதாச்சும் வருதா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அதை காமிக்கிறதுக்காண்டி இங்கே ஒரு டிவைஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிவைஸ். அதே மாதிரி ஹெல்மெட். இப்போ நம்ம ஹைகோர்ட் கூட ஆர்டர் போட்டிருக்கு, ஹெல்மெட் மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் போலீஸாக பார்த்தா மட்டும்தான் ஹெல்மெட் மாட்டுறாங்க, சில பேர் அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் போட்டு, செகண்ட் சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு, தேர்டு ஹெல்மெட்டை மாட்டினா தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த்து வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு காமிக்கும் பின்னாடி வர வண்டி. ஃபிஃப்த்து வந்து நம்ம இப்போ பைக்கை தொலைச்சிட்டோம்னா எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது எப்படி செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு. இது வந்து பாஸ்வேர்டு எப்படின்னா, நான் பாஸ்வேர்டு 1 2 3 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ பாஸ்வேர்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் என்னன்னா, நம்ம அது வந்து ஆன் ஆகும். செகண்ட் என்னன்னா, பின்னாடி ஃபிட் பண்ணியிருக்கேன், அல்ட்ராசோனிக் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம டிஸ்டன்ஸ் காமிக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ நம்ம பைக் அப்படின்னு காமிக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஒரு 50 சென்டிமீட்டர்ஸ்க்கு உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பஸ்ஸஸ் சவுண்ட் வர மாதிரி. இப்போ 50 சென்டிமீட்டர்ஸ் 20 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் என்ன ஹெல்மெட் போடலை, ப்ளீஸ் வியர் யுவர் ஹெல்மெட்டுன்னு காமிக்கும். இதே மாதிரி இங்கே சைட் ஸ்டாண்ட் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே சைட் ஸ்டாண்ட் வந்து ஐஆர் சென்சார் போயிட்டுருக்கு. அதனால இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டோம்னா தான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அடுத்த ப்ராசஸ் போகும். தேர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஹெல்மெட்டில் ஆர்எஃப் ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி இங்கே போகும். இது வந்து இப்போ நம்ம ஹெல்மெட் மாட்டுறேன். இப்போ ஹெல்மெட் மாட்டினோன்னா இந்த சவுண்டு போயிட்டுருச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஹெல்மெட்டை கட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். அதே மாதிரி இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டினோ கோடிங்ஸ். இந்த ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இதோட கோடிங்ஸ் வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் எழுதியிருக்கேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இது வந்து நம்பர் பேடுக்காண்டி எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம ஹெல்மெட் என்னென்ன பண்ணணும் அதுக்காண்டி எழுதியிருக்கேன். இது வந்து பின்னாடி டிஸ்டன்ஸை காமிக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல பைக் நிற்கிதுன்னு பார்க்குறக்காண்டி மொபைலில் இது ஒரு ஆப்பு ஐசார்ஜிங் நம்ம ஏற்றிடணும். அந்த டிவைஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம், பரமக்குடி அந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி அந்த டிவைஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நம்ம இங்கே காமிக்கும், நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அக்யூரேட்டாக காமிக்கும். மதுரை ராம்நாத் ரோடு கிட்ட நம்ம நிற்கிறோம், அதை வந்து அது காமிக்குது. மஞ்சள்பட்டினம் நம்ம இருக்கிற இடம். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட்டு. இதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.